ஹல்லேலூயா ஆமென். மீண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜீவொளி திருச்சபையின் சார்பில் உங்களுடைய அன்போடு வரவேற்கிறேன். ஆமென். மீண்டுமாய் இந்த சமூகத்துக்கு வர கர்த்தர் எங்களுக்கு பலத்தையும் தந்திருக்கிறார். அதே போல எங்களுடைய நாசியில ஜீவனை தந்திருக்கிறார். ஆமென். நாங்கள் சொன்னது போல நாங்கள் நாளை குறித்து ஒரு நொடி பொழுதே எங்களுக்கு தெரியாது என்ன நடக்கும். ஓகே, நாங்கள் வந்து நாளில் தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். தீமேத்தியு புத்தகம் 1 தீமோத்தேயு 4:12 எடுத்துக்கொள்வோம். நீங்கள் கடந்த நாட்களிலே கடந்த மாதங்கள் எல்லாம் நீங்கள் 7 சபைகளை குறித்து நாங்கள் சகோதரன் தியானித்த அந்த பகுதிகளை தியானித்திருந்தீங்க. அதில் அன்றைக்கு நாங்கள் படிக்காத ஒரு சிறிய ஒரு பகுதியை நாங்கள் அன்றைக்கு தியானித்துக் கொள்வோம். இந்த பகுதி உங்களுக்கு பிரியோசனமாக இருக்குமென்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். அடுத்த ஒரு வாசியுங்கள். தொடர்ந்து. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு. ஆமென். உன் இளமையை குறித்து ஒருவரும் உன்னை அசட்டை பண்ணாதபடின்னு சொல்லி அப்ப நீங்க யோசிக்கணும். இளமைன்னு சொன்னோன்னா நல்ல வயசான யங் ஆக்கள் என்று சொல்லி வைக்காம இளமைன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை நாள் அந்த நாட்களிலே நீங்கள் புதுசாக ரசிக்கப்பட்டவருக்கீங்க, மற்றது ஆரம்பத்தில் ரசிக்கப்பட்டவருக்கீங்க. அப்ப உங்களுடைய இளமை காலத்தை குறித்து, அதாவது நீங்கள் ஏற்கனவே வாழ்ந்த காலம் இருக்கு, புதுசா வாழ்ற காலம் இருக்கு, ரசிக்கப்பட்ட காலங்கள் இருக்கு. அப்ப உங்களுடைய இளமை காலங்களை குறித்து யாராவது அந்த சில பேர் உங்களுடைய பழைய லைஃபை பற்றி சொல்லுவாங்க. பாரு அவன் லைஃப் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அசட்டத்தனமாக கதைப்பாங்க. கர்த்தர் உங்களை விசேஷமாய் தெரிவு செய்திருக்கிறார். என்ன ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நிர்வாகங்களாக தெரிவு செய்திருக்கிறார். அப்ப அசட்டை தான் பண்ணுவார்கள். சில வேளையில இன்றைய நாட்கள்ல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். சில வேளை நல்ல சந்தோஷமாக கர்த்தர் நல்ல நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தோடும் இருக்கலாம். அது இன்னொரு விதமான இருக்கும். அது ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் மற்றவர்கள் அசட்டை பண்ணுவாங்க. அதே போல நீங்க சபைக்கு வந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கை ஒரு பின்மார்க்கமான லைஃப் நீங்க போய்கொண்டிருந்தீங்கன்னு சொன்னாலும் மற்றவங்க என்ன செய்வாங்க, அசட்டை பண்ணுவாங்க. நீங்க நல்ல வசதியா இருந்தாலும் உங்களை அசட்டை பண்ணுவாங்க. அப்ப இந்த பகுதியை எடுத்து தியானிக்கிற வேளையிலே இங்கே பவுல் அடிகள் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். இந்த பகுதியை தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். என்ன, நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு மகன், நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகன், அதாவது சபையிலே ஒரு எல்லா வாலிபர்களுக்கும் ஒரு மூப்பனாய் பெரியவனாய் இருக்கிறாய். அப்ப ஒரு காரியத்தை எழுதுகிறார். இப்ப நாளின் கூட உங்களுக்கு ஒரு போன்ல மெசேஜ் அனுப்புறார், தரமாய் நீ இந்த பகுதிகளை பார்த்துக்கொள், இதுல கவனமா இருந்துகொள் என்று சொல்லி ஒரு லெட்டர் எழுதுவார்ல. ஏதாவது நாங்க மிஸ்டேக் பண்ணிட்டோம் இல்லாட்டிக்கு ஏதாவது அறிவித்தல் சொன்னார். அப்ப அதே மாதிரி பவுல் அடிகள் எழுதுகிறார் என்று சொன்னால் அன்றைய நாட்களிலேயும் அவர் விசுவாசிகள் மேல அன்பாயிருந்தார். அவங்களை இன்னுமாய் வழி நடத்தணும்னு சொல்லி அவருக்கு ஒரு கடமை இருந்தது. இப்ப பாஸ்டர்னு சொன்னா நடைபெறதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிவிடுவாரு, அவங்க சபையில பார்த்துக்கொள், இல்லாட்டி நான் ஸ்ரீலங்கா போறேன் பார்த்துக்கொள்ளு சொல்லி ஒரு நிபந்தனையை அனுப்புவார். என்னன்னு சொன்னால் அவர் எங்கள் மேல கருணையா இருக்கிறார். அவர்களுக்கு, அதாவது இப்ப ஒரு குடும்பத்துல தாய் தகப்பன்னு சொன்னா பிள்ளைகள்ல ஒரு உரிமை இருக்கு, அந்த உரிமை அவருக்கு இருக்கிறது. ஆமென். அப்ப ரட்சிக்கப்பட்ட உங்கள் எல்லோரும் மேலும் உரிமை இருக்கிறது போல இங்கே தீமோத்தேயு மேல அவர் உரிமையா இருக்கிறார். மற்றும் தீமோத்தேயு வந்து ஒரு இள வாலிபனா இருக்கிறார். அப்ப இன்றைய நாள்ல இள வாலிபர்களுக்கு நாங்கள், அதாவது உங்களுடைய பிள்ளைகள் எல்லாமே இளம் பிள்ளைகள் என்ன, அப்ப பிள்ளைகளுக்கு நாங்கள் கட்டாயம் சொல்ல வேண்டிய ஒரு பகுதி என்னன்னு சொன்னால், இன்றைய நாள் உலக வாழ்க்கையை வந்து நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாது. அடிக்கடி ரஞ்சித் பாபு சொல்லுவார், கந்தரும் குப்பையுமான ஒரு உலகமாக இருக்கிறது. அப்ப நாங்கள் இந்த உலகத்திலே எப்படி வாழணும் என்று சொல்லி, அதாவது தாய் தந்தையர் அதே போல சபையில் இருக்கிற பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. அதே மாதிரிதான் அங்க தீமோத்தேயுவுக்கும் பவுல் அடிகள் எழுதுகிறார், நீ இந்த காரியங்கள்ல நீ கவனமாயிருந்து கொள். அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியா நடந்திருக்கலாம், ஆனாலும் ஒரு எச்சரிக்கையாய் அறிவிக்க என்னன்னு சொன்னால் உலகத்து ஜனங்கள் எல்லாம் பாவத்தின் வழிகளை போய் கொண்டிருக்கிறார்கள், நெருக்கப்படுகிற சூழ்நிலைகள் இருக்கலாம். அப்ப அந்த வழிகளில் நீங்க போகிற வழியில் நீங்கள் இடர்ந்து போக வாய்ப்புகள் உண்டு. அப்ப தீமோத்தேயு எழுதுகிறார், நீ கவனமாய், ஏன் உலகத்தார் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப பாக்குறவங்க என்ன செய்வாங்க, அசட்டை பண்ணுவாங்க. பாருங்க, செய்திக்கு போனவர், அன்பு செய்திக்கு போனவர் பாரு, அசட்டை பண்ணுறது உங்களுக்கு ஒரு மரியாதை இல்லை, உங்களுக்கு ஒரு கனம் இல்லை. ஏன்னு சொன்னால் உங்களுடைய லைஃப் வந்து பிள்ளையான வழியில போய்க்குள்ள அவங்க அசட்டை பண்ணுவாங்க.
நீங்க நல்லா இருக்கும்போது யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நல்லா இருக்கும்போது சொல்லுவாங்க, பொறாமப்பட்டு ஏதாவது சொல்லிட்டு பேசாம போயிடுவாங்க. சபையாக்கள் அப்படி இல்லை. சபையாக்கள் சொல்லுவாங்க, ஓ இவன் ஆசீர்வாதமா இருக்கிறான், அவர்கள் ஆசீர்வாதமா இருக்கிறார்கள், கர்த்தருடைய கிருபை இரக்கம் ஆசீர்வாதம் சொல்லி நிறைய சொல்லுவாங்க. மற்றது இன்னும் சொல்லுவாங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவாகிறது என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா வெளிஜனம் அப்படி சொல்லுவாங்களா? எல்லாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. என்ன அப்ப அசட்டை பண்ணுவாங்க அவங்களுடைய லைஃபை குறிச்சு. ஆமே. அப்ப நாங்கள் எப்பொழுதுமே எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதா இருக்கிறது. எடுத்துக்கொள்ளும் எபிரேயர் 3:13 எடுங்கள். ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையிலே கடினப்பட்டு போகாதபடிக்கு என்று எண்ணப்படுமளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஆமென். அப்ப பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவராகிலும் பாவத்திலும் வஞ்சனையிலும் கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடுதோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஆமென். நீங்க எப்பவுமே அதன் வசனம் சொல்வது நானும் என் வீட்டாரும் இல்லாமல் நாங்கள் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களாய் இருக்கணும். ஆமே. நாம அவன் எப்படியாவது போகட்டும், அந்த பிள்ளை எப்படியாவது போகட்டும், ஆமே, அப்படி இருக்கக்கூடாது. உங்களுடைய சபைக்கு வர பிள்ளைகள் வயது மூத்தவன்றாலும் பரவாயில்ல, குறைஞ்சாலும் பரவாயில்ல, எல்லோருக்கும் நாங்கள் பிள்ளையான வழியில போகும்போது எல்லாட்டிக்கு இவர் வேதத்துக்கு புறம்பாக போகிறார் சொல்லி உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறது வைங்களேன், நீங்க என்ன செய்வீங்க? நீங்க பேசாம இருக்கக்கூடாது, அதை நீங்கள் சொல்லணும். பிரதர், நீங்க இப்படி செய்யறது ஆவிக்குரிய வாழ்க்கையில இது பிழை, சரி செய்யுங்க சொல்லி சொல்லணும். அவங்க மேடையில ஊழியம் செய்கிறார், பாஸ்டரா இருக்கிறார், அப்படியெல்லாம் பாருங்க. எல்லாருக்கும் போய் உங்களுக்கு கதைக்கிறதுக்கு உரிமை இருக்கு. ஆமே. நீங்க ஒருவருமே உங்களோட வாயில் கட்டப்பட்டில்லை, அப்ப உங்களுக்கு உரிமை இருக்கு. அப்ப ஒருவர் பாவத்தின் வழியில போகிறார், இல்லாட்டி அந்த வழியில போற மாதிரி உங்களுக்கு தெரியுதுன்னு சொன்னால் நீங்கள் போய் அவர்களுக்கு கட்டாயம் சொல்லணும், பிரதர் சேஞ்ச் பண்ணுங்க. ஏன்னு சொன்னால் இங்கே பவுலடிகள் தீமத்துக்கு சொல்லுகிறார், நீ எச்சரிக்கையாயிரு. ஏன்னு சொன்னால் மற்ற ஜனங்கள் எல்லாம் பாவத்தின் வழியில போய்கொண்டிருக்கிறார்கள். அப்ப நீ என்ன செய்? முன்மாதிரியாயிரு. அந்த நாங்க முதல் வாச்சம் ஆரம்ப வசனம் அதுல பாருங்கள், விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஆமென். அப்ப நீங்கள் பாவத்துல போறீங்கன்னு சொன்னா அப்ப போய் உடனே போய் சொல்லி அவரை மீண்டும் ஆண்டவருக்கு எடுத்துக்கொண்டு வந்து அப்ப அவரை வழி நடத்துகிற வேளையிலே நீங்கள் ஒரு மற்றவர்களுக்கு என்னவா இருக்கீங்க? ஒரு மாதிரியா இருக்கீங்க. அப்ப அப்ப அப்படி செய்கிற வேளையில சபைகள்ல ஒருவரும் இடர்ந்து போக மாட்டார். ஒரு வாலிபனோ எல்லா சகோதர சகோதரிகளோ அதை இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் ஒரு சகோதரிய கண்டன் இப்படியா செய்யறாங்க, அதை நான் சொல்ல முடியாது. நேரம் போதாருக்கு போய் சொல்லி, இல்ல நடைமுறை சொல்லி, இல்ல எங்களுக்கு மூத்தவர்களுக்கு சொல்லி அதை எப்படி சொல்லணும் என்ற முறையில போய் சொல்லிடணும். ஆமா. அப்ப சரியான வழியில போய் சொல்லுற வேளையிலே அவர்கள் அந்த பாவத்திலிருந்து மீட்கப்படுவார்கள். அவர்கள் பிறகு நீங்க சொல்லக்கூடாது, பாரு அதை போய் பட்டு தெளியட்டும், அப்படியே சொல்லக்கூடாது. ஆமே. அப்ப கத்தரி தெரிஞ்ச பிள்ளைகளா நீங்கள் கத்தர் வேதம் சொல்லுகிறபடி அப்படி உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு வேத வசனங்கள் தெரியுமா இருந்தால் அதை எல்லாத்தையும் கொண்டு போய் அவர்களை சொல்லுங்க, பிரதர் இது சரியான வழி இல்ல, சரியான வழிக்கு வாங்க. இப்ப இன்றைக்கெல்லாம் ஆவிக்குரிய சபைகள்ல பாருங்க, அநேக சபைகள்ல ஏதோ ஒரு ஆட்டம் பாடம் போகுதுன்னு. அப்ப மூத்த ஊழியக்காரர்கள் அவர்களை குறித்து ஒரு எச்சரிக்கை ஒன்றுமே சொல்றேன். எல்லாரும் பாவமான வழியில போறாங்க. இன்றைக்கு சினிமா பாட்டை பாடி இப்படி ஆடு அப்படி ஆடுலாம் நிறைய காரியங்கள் போய்க்கொண்டு. அப்ப அவங்க செய்யறத தடுக்கிறதுக்கு மேலான ஒரு ஊழியக்காரர் இல்லை இருக்கிறாங்க. எனக்கு பட்டு தடியட்டும், எல்லாம் விட்டு கொஞ்சம் அனுபவப்பட்டதான் வரட்டும், அப்படி இருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளா நீங்க எல்லாருமே அந்த அப்படியான வழியில யாராவது போனாங்க போய் சொல்லுங்க தாராளமா. அதன் வசனம் நீ சொல்லிப்பாரு, கேட்காட்டி இந்த கால் தூசை தட்டி போட்டு வழியில வரும், அவ்வளவுதான். ஆமே. அப்ப நீங்கள் சுயநலமா இருக்கக்கூடாது, மற்றவர்களுடைய வாழ்க்கையில நீங்க உதவி செய்கிறவர்களா இருக்கணும். ஆமே. அப்ப அவன் கெட்ட குமாரன் பாருங்க, தாப்பன் விட்டுட்டார், அவன் போயிட்டான், திருப்பி வரைக்கும் எவ்வளவு ஒரு அசிங்கத்தோட வந்தானே. அதுக்கு அவனுக்கு எடுத்து சொல்லி வடிவா விளக்கப்படுத்தி இருந்தான். சில சொல்லியிருப்பாரு, அவன் கேட்காம போயிருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் உங்களுக்கு சமயம் வாய்க்கிறபடிதான் அதை சொல்லணும். ஆமே. சில வேளைகள்ல சபைகள்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன்,
யாராவது ஏதாவது சொன்னா அதை இவே நடுக வந்து எனக்கு இதை சொல்லிக் கொண்டிருக்கணும். அப்படியான ஒரு சூழ்நிலைகளும் வந்திருக்கு. ஏன்டா நீங்க அப்படி சொல்லாத பட்சத்துல தான் இன்றைக்கு சபைகள்ல வெறுமையா இருக்கு. ஆமீன். ஏனென்றா அவங்க நினைச்சாங்க இது பிரச்சனை இல்லை போடுறது, நான் அதை அப்படியே என்ஜாய் பண்ணுவோம், பிரச்சனை இல்லை போடுறது, அது பாவம் இல்லை போடுறது. எல்லாட்டிக்கு பாவம் செய்துட்டு போய் ஆண்டவரான ஏற்கனவே சிலுவையில மறைச்சிட்டாரு எங்களுடைய பாவங்களுக்காக. அப்படி ஒரு வசனத்தை அவங்க இதயத்துல வச்சிருப்பாங்க. சிலவோட சகோதரன் நம்ம அன்னைக்கு இந்த பாவத்தை செய்தனே நீ நான் சபைக்கு போகலாமா, எல்லாம் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவாரா என்ற ஒரு கேள்வியும் உங்களுக்குள்ள வரலாம். அப்ப நீங்கள் போய் அதை சொல்கிற வேளையில அவங்க மீண்டுமாய் உங்களுடைய வழிகளுக்கு வருவதற்கு மிக ஏதுவாய் இருக்குது. இன்னும் ஒரு எனக்கு ஆரம்ப காலத்துல கிறிஸ்டி பிரதர் அவர் சொன்னாரு, எனக்கு லைசன்ஸ் இல்லை. அப்ப அவர் சொன்னாரு, தரம் இங்கே வாங்க, உங்களுக்கு விசா கிடைச்சிட்டு தானே, அப்ப நீங்க கார் எடுங்கள், ஏன் நீங்க ஆக்கில போய் கட்ட நிற்கீங்கன்னு எனக்கு சொன்னார். நான் அந்த நேரத்துல நான் கோவப்பட்டிருந்தா அது நான் மிச்சம் மாட்டேன். ஆனா நான் அவர் சொன்னதை கேட்டு ஒரு ஊழியக்காரன் சொல்றாரு, ஏதோ ஒரு விரோசமா இருக்கு, நான் அப்ப முயற்சி செய்யறேன். ஆனாலும் எனக்கு அது கிடைக்கிறது மிகவும் கடினமா இருந்துச்சு. ஆனால் நான் அதை முயற்சியை விடல. இப்ப அவர் அடிக்கடி பார்த்து காலம் வந்தீங்களா, ஓகே, அவருக்கு ஒரு சந்தோஷம், இதயத்துல சந்தோஷம். ஏன்னு சொன்னாலும் அவர் சொன்னதை கேட்டிருக்கேன். சில அளவுக்கு மறந்துருக்கலாம், ஆனா எனக்கு நான் வச்சிருக்கேன். நான் அடிக்கடி பாமாரிக்கு சொல்லுவேன், பாமாரி அவர் அப்படின்னு புஷ் பண்ணோட தான் நான் முயற்சி பண்ணேன். பாமாரியும் அடிக்கடி சொல்லுவோம், எடு சும்மா இருக்கிறாங்க. அப்ப நீங்க உங்களோட வாழ்க்கையில நன்மை நல்ல பகுதியில வருவதற்கும் ஊழியக்காரர்கள் உதவி செய்யணும், கட்டாயம் சொல்லணும். அவங்க இவன்கிட்ட கேட்டா இவன் நாளைக்கு சொல்லுவான் நான் வரமாட்டேன்னு சொல்லிடுவான், அப்படியெல்லாம் சூழ்நிலைகள் வருதுன்னு. ஆனா அதையெல்லாம் பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு போய் சொல்ல வேண்டியதை நாங்கள் சொல்லுகிற வேளையில அவங்க நிச்சயமா ஏற்றுக்கொள்ளுவாங்க. மற்றது ஊழியக்காரர்கள் சொல்கிற வேளையில நாங்கள் அதுக்கு கீழ்ப்படியணும். இன்றைக்கு பைபிள் ஸ்டடியில் கொடுக்கப்பட்டு வச்சாருன்னு சொன்னால், அவிவிசுவாசம் உள்ளவர்கள் ஒரு நாளுமே கீழ்ப்படிய மாட்டாங்க, அவங்க தங்களை இஷ்டப்படியே போவாங்க. அப்ப விசுவாசம் இல்லைன்னு சொன்னால் கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லைன்னு. அப்ப கீழ்ப்படிதல், பாஸ்டர் சொல்றார், ஓகே அதன்படி நடந்து கொள். பாஸ்டர் சொல்றார், நீ முக்காடு போட்டு 3-2 பாடலை பாடு, மற்றவர்களுக்கு இடைஞ்சலா இருக்காது, அதுக்கேற்ற ஆடை அணிஞ்சு விட்டு வா, இடைஞ்சலா இருக்காது. மற்றது ஆராதனைக்கு தினமும் வா. என்னன்னு சொன்னால் நாளுக்கு நாள் நீங்கள் சில வேளையில அறியாமல் நீங்க பிள்ளைகளை செய்திருக்கலாம், அதை எல்லாவற்றையும் சரி செய்ய இதுதான் மெயினான இடம். நீங்க எங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி போய் பாருங்க, அது பிரச்சனை இல்லை, நீ சரி சரியா செய்த அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் அந்த பாவத்துக்கு நீங்கள் இந்த இடத்துல வந்து ஆண்டவரோட எல்லாத்தையும் உங்களை வீட்டிலேயோ ஆராதி ஜபிக்கிற வேளையில உங்க மன்னிப்பு கிடைக்கிறதா இருக்குது. பாருங்க, அது நிச்சயமா நாங்கள் ஊழியக்காரர் கனப்படுத்தும். என்ன சொன்னால் நீங்க வேதத்துல பாப்பீங்கன்னு சொன்னால் மோசேனுடைய பகுதியில மோசே சொல்ல அங்க ஆரோன்னு சொல்லுவார், எனக்கும் எல்லாம் தெரிந்தானு சொல்லுவாங்க. அப்ப அப்படியான பகுதிகள் இன்றைய நாள்ல வருகிறது. அப்ப நாங்கள் மேலிடத்துக்கு கீழ்ப்படிதலா இருக்கணும். நான் இந்த வசனத்தை யோசிக்கிற போது அப்ப எனக்கு டக்குனு ஞாபகம் அந்த முக்கியமான ஒரு மேப்பன் விட்டுட்டு ஓடிட்டாரு. அப்ப கீழே எத்தனையோ ஆடுகள் சிதறிட்டுத, அதுக்கெல்லாம் காரணம் அவங்க ஆண்டவருடைய வருகையில அவர் கணக்கு சொல்லணும். என்னன்னு சொன்னால், ஒரு உங்களை வீட்டை உங்களுடைய தகப்பன் விட்டுட்டு போயிட்டார், அம்மா பிள்ளைகள், நீங்க உங்களோட ஃபேமிலியை கொண்டு ஓட முடியுமா? இல்ல. ஆண்டவர் உங்களுடைய ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் தருகிற போது அது குடும்பத்தை பார்க்கும்படியாக. ஆனால் அதான் நான் யோசிச்சேன், ஒரு முக்கியமான பதவியில இருக்கிற ஒரு மேய்ப்பன் விட்டுட்டு போயிட்டார். அப்ப பாருங்க, அந்த சபையில் இருக்கிற பிள்ளைகளை, சிறு பிள்ளைகள், வயது வந்தவர்கள், மூப்பர் எல்லாருமே ஒரு நம்பி வந்த இடம் என்ன. அப்ப பாருங்க, யாருக்கு கீழ்படுகிறது? இப்ப குணாபதர் வந்திருக்காரு, ஓகே, அந்த இடையான காலங்கள்ல எல்லாமே சேரி போயிட்டன. அப்ப பாருங்க, கீழ்ப்படிதல் இல்லாத காரணம் தான். கர்த்தருடைய வசனத்தை இதயத்துல இல்லையேன்னு சொன்னால், நீங்க நான் எவ்வளவு பிரசங்கம் செய்யலாம், கீழ்ப்படிதல் இல்லையேன்னு சொன்னால் அது எல்லாமே முழுக்க எவ்வளவு நீங்க உயரமா போன படியும் கீழே வந்து சீரோவுக்கு வந்துடுவீங்க. ஆமே. அப்ப பாருங்கள், ஊழியக்காரர்களுக்கு நாங்கள் எப்பொழுதுமே கீழ்ப்படிதலா இருக்கணும், நாங்கள் மிக அவதானமா இருக்கணும். சரி, நாங்கள் எடுத்த வசனத்தை இருக்க மீண்டும் போடுங்க, தீமோத்தேயு 4:12 போடுங்க. அதிலே பாருங்கள், முதலாவது சொல்லப்படுகிறது, அதிலே 5 பகுதிகள் நினைக்கிறேன் பிரிவாக இருக்கிறது. அதிலே முதலாவது, நீ வார்த்தையிலும் நடக்கையிலையும்
எப்பவுமே என்ன சொல்லுவோம், எங்களுடைய வார்த்தையிலும் மற்றது நடக்கை. நாங்க எங்கேயாவது போனால் எங்களுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது, கர்த்தருக்கு பிரயோசனமாக இருக்கிறதா என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். மற்றவர்களுக்கு இடர்களா இருக்குதா, மற்ற தேவ வார்த்தை மற்றது எங்களோட இருக்கணும். மற்ற எங்களுடைய நடக்கை. நாங்க ஏதோ எதர்ச்சியா நாங்க ஒரு டிஸ்கோதேக்கு போயிட்டோம், சரி எதர்ச்சியா போயிட்டோம், அவன் குடிக்கிறான்னு சொல்லி நாங்களும் குடிக்கக்கூடாது. மற்றது ஒரு கல்யாண பாட்டிக்கு போறோம், உலகத்தாரும் பெறுவாள் நீங்களும் பெறுவீங்க, அதுல போயிருந்து நாங்கள் உலகத்தார் போல கதைக்கப்படாது. ஓ, கிறிஸ்துவர்களுக்கு கிறிஸ்துவ ரட்சிக்கப்பட்டவர்கள் போல எங்களுடைய வாழ்க்கை முன்மாதிரியா இருக்கணும். அப்ப பாருங்க, அங்கே பவுலடிகள் தீமோத்தேயுக்கு எழுதுற, உன்னுடைய வார்த்தையில நீ எப்பவுமே கவனமா இருன்னு சொல்லி. என்ன சொன்னா, நாங்க சபைகள்ல நாங்கள் மற்றவர்களோடு பேசுற வார்த்தைகள் சில வேளையில இருதயங்களை குற்றும்படியாக போகிறது. நாம ஏதோ கோபத்துல நாங்க பேசிடுவோம். அப்ப என்னன்னு சொன்னால், இங்க ஏன் பவுலடிகள் ஏன் தீமோத்தேயு கட்டாயம் எழுதுறான்னு சொன்னால், சபையை ஒரு பொறுப்பாக பார்க்கிற ஒரு மகன், நீ எப்பொழுதும் உன்னுடைய வார்த்தையில கவனமாயிரு. அதே போல எல்லாருமே தான் நான் எங்களுடைய வார்த்தையிலையும் நடக்கையிலுமே கவனமா இருக்கணும். சபையில உண்டு, வெளியில உண்டு அப்படி இருக்கக்கூடாது. எப்பவுமே நாங்க வேலை செய்கிற இடமா இருக்கலாம், சில வேளை பஸ்ல போறோம், சில வேளை இன்னொரு நாட்டுக்கு போறோம், சில வேளை ஸ்ரீலங்காவுக்கு போறோம், எங்க போனாலும் எங்களுடைய வார்த்தையில நாங்கள் கவனமா இருக்கணும். என்னன்னு சொன்னால், நான் முன்னுக்கு வாய்ச்சபடி நீங்க எப்படி நடக்கிறீங்களா, எப்படி பேசுறீங்களா, அதை பார்த்து தான் மற்றவங்க உங்களை பார்த்து காமெடி பண்ணுவாங்க, அசட்டை பண்ணுவாங்க. பிறகு உங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்களே, அதான் சொல்லுவாங்க, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பவுமே நம்ம எங்களுடைய வார்த்தைகள், எங்களுடைய நடத்தைகள், நாங்க அதான் சொல்லுவாங்க, ஆராதனைக்கு போகிற வேளையில ஆராதனைக்கு ஏற்ற உடுப்புகள், நாங்க வெளியில போகும்போது அதுக்கு ஏற்ற உடுப்புகள், இங்க உண்டு வெளியில உண்டு, அப்படி இருக்கக்கூடாது. அப்ப எங்களுடைய நடத்தைகள் எல்லாவற்றையுமே அவர்கள் உலகத்தார் என்ன செய்வாங்க, கண் நோக்கி பார்ப்பாங்க. அப்ப கண் நோக்கி பார்க்க நாங்கள் உண்டு எங்களுடைய வாழ்க்கை எப்படியா இருந்தாலும் அவங்க உள்ளுக்கு வர மாட்டாங்க, சபைக்குள்ள வெளியில தான் நிற்பாங்க. என்னன்னு சொன்னால், இவருடைய நடத்தையை சரியில்லை, புற இடத்துக்கு நாங்கள் அங்க போவாங்க இந்த சபைக்கு, ஏன் அங்க வருவான், இங்க கட்டி பேசாம எங்க பாட்டு இருக்கலாம்னு சொல்லி நக்கல் பண்ணுவாங்க. அப்ப நடக்கையில கவனம். அதே போல அடுத்த வசனம், அன்பிலும் ஆவியிலும். நாங்க ஏற்கனவே பாடம் பாடைக்கு அவர் சொன்னார், ஆவியிலே உண்மையா இருக்கணும், ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்கணும். இது பிடிச்சி விழுங்குற கேஸுகளா இருக்கக்கூடாது. ஆமே, நீங்க ஒரு சபைக்கு வசனம் சொல்லுறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடம் பாருங்கள் சபை கூப்பிடுது. உள்ளுக்கு வந்தா அப்புறம் இன்னும் சும்மா வந்தா எப்படி இருக்கும்? என்னடா என்ன இப்படி பாக்குற, என்ன இப்படி பேசுறேன்னு கேட்டா சகோதர சகோதரிகள் வேற விஷயம், எங்களுடைய ஏஜ் ஓகே. இன்னும் ஒரு தலைமையை நாங்கள் எப்பவுமே கவனமாய் இருக்கணும். எங்களுடைய நாங்கள் அதிலே சிதறுண்டு போகக்கூடாது. ஆமே, நாங்க மற்றவங்க வந்தோடனே உள்ளுக்கு இவர் அன்பா இருக்கிறார், ஆவியில நிறைஞ்சிருக்கிறார், அத வார்த்தையில தான் ஆவி இருக்கக்கூடிய, வெளியில ஆவியை காணில ஒன்றையும் காணில என்று சொல்லுவாங்க. அப்ப நாங்க ஆவியில நிறைஞ்சு ஒருவருக்கு ஒரு அன்பா இருந்தோம்னு சொன்னால், நான் 100% சொல்லுவேன், சபை வந்து இடம் கொள்ளாம கத்த நிறைவாக்குவேன். எல்லாட்டி கண்டைய சோதரன் சொன்ன மாதிரி, ஆண்டவர் வெளியில இருந்து கதவை கட்டுவார், யாரும் ஒருத்தன் தருவாங்க, அது மனம் திருந்தி வந்தாலும் அது கூட்டிக்கிட்டு போவோம், அப்படியான நிலைமைக்கு போய் விடுவார்கள். அப்ப நாங்கள் எப்பவுமே ஒருவருக்கு அன்பா இருக்கணும். நாங்க அதான் சொல்ல, ஏழுமான அளவு எல்லோருடையும் அன்பா இருங்கள். மற்றது ஆவியில நிறைஞ்சிருங்க. இது இப்ப அநேக ஆராதனைகளை பார்த்தா, அவன் ட்ரம் செட் தூக்கி அடிச்சாதான் அங்க ஆவியில நிறையும், கிட்டார்ல தூக்கி அடிச்சாதான் அங்க ஆவியில நிறையும். இல்லாட்டிக்கு அங்க ஜோன் ஜூபராஜ் கூ அடிக்கணும், இல்லாட்டி விசில் அடிக்கணும், அப்பதான் ஆவி நிறையும். அப்ப நீங்க ஒரு சினிமா, நீங்க ஆரம்ப சினிமா பாட்டு கேட்டிருக்கீங்க, சினிமா பாட்டுக்கும் இங்க ஆவியில இங்க மேடம் அடிச்சு கிட்டார் அடிச்சு பாடைக்கிறதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கு பாருங்க. அதுதான் வசனம் சொல்றது, நீ மாதிரியாயிரு, விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. யார் விசுவாசி? சபைகள் இருக்கிற எல்லோருக்கும். ஆமீன். அப்ப நீங்கள் மாதிரியா இருக்கிற போது பக்கத்துல இருப்பான் பார்த்து யோசிப்பாங்க, இவன் ஒழுங்கா இருக்கா, நானும் மனம் திருத்தி ஒழுங்கா வரணும். அப்ப அன்பில இருப்பாங்க, ஆவில. இன்றைக்கு ஒரு சகோதரியோட பேசவே பயமா இருக்கு, ஏன்னா ஏதாவது நினைச்சு திருப்பி கதைச்சிருங்களோ அப்படியான சூழ்நிலைக்குள்ள நாங்க தள்ளப்பட்டிருக்கோம். இன்றைக்கு வைப்பு கேட்டா, நீ அங்க ஆராதனைக்கு வாட்டா ஒரு தடவை கதைக்க மாட்டாங்க, நான் போய் சும்மா இருந்துட்டு வருவான். அங்கே
அது ஓகே ஆராதனை காண்கிறீங்க, ஆனா பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், நீங்க வேற சபையில இருந்து வந்தால் நீங்க இன்னும் ஒரு ஆட்கள் கதையுங்க. ஏன்னா அவன் ஏதோ போய் அடிச்ச மாதிரி கூடியே தெரியும். இந்த கல்யாணத்துல சில பேர் அதாவது ஒருத்தர் சொல்லுவான் வான்னு சொல்லி போய் அங்க ஒரு தெரியும் எங்களுக்கு தெரியாது, நாங்க இடத்த போய் சாமி எடுத்துட்டு வருவோம், அந்த தாரத்துன்னு அப்படித்தான் ஒரு சூழ்நிலை வருது. என்ன சொன்னா அது பாட்டு மட்டும் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பேன் இன்னும் அதிகமா, அத வசனம் சொல்லு. ஆண்டவர் சொல்ற நீ வசனம் வச்சிருந்த நீ மற்றவர்களோடு எப்படி அன்பு கூறியோ அந்த அன்புதான் நீ என்னோட அன்பாய் இருக்கிறாய். ஆமே, நீ என்னோட அன்பாய் இல்லாம இருந்து போட்டு மற்றவனுக்கு வந்து கடவுளை கடவுளை நான் உங்களோட அன்பா இருக்கிறேன்னு சொன்னா அது எடுபடாது. ஆமேன், அது பாசிட்டிவான இல்லை. என்ன மற்றது பாருங்க, அதுல வசனம் எடுத்து வச்சு ஓகே பரவாயில்ல, நான் அடுத்த சொல்றேன். ஓகே, அதே போல பாருங்க இன்னும் ஒரு காரியத்தை பாருங்க 15:8 மத்தேயு 15:11 போடுங்க. இதுல நான் அந்த வசனத்தை சொல்றேன். மத்தேயு 25:40 அதற்கு ராஜா பிரியோத்தமாக சிறியவராகினும் என் சகோதரர்கள் இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதையே எனக்கு செய்தீர்கள். நீங்க ஒருவர்ல அன்பு கூர்ந்தீங்களா கர்த்தர் உங்கள் மேல அன்பு கூறுவார். நீங்க கோவப்பட்டீங்களா அவர் பேசாம இருப்பார், எப்பயாவது ஒரு மனம் திரும்பி வருவார்னு சொல்லி அவர் காத்திருப்பார். நீங்க சகோதரன் அதன் நீ உன் கண்ணில் இருக்க துரும்பை பாராம மற்றவர்களோட துரும்பை பற்றி பேசினீங்கன்னு சொன்னால் அது சீரும். அப்ப நீங்க எல்லாரோடையுமே அன்பா இருங்க. அவன் அது இது இயேசு கிறிஸ்து சொல்ற, நீ எதை மற்றவனுக்கு செய்தியோ அதையே தான் நீ எனக்கு செய்கிறாய். நீ அன்பு இல்லையா, அன்பு கூறையிலையா, ஒருத்தனுக்கு உதவி செய்யலையா, நீ எனக்கு காணிக்க போட்டாலும் சரிதான், மில்லியன் டாலர்ல காசு போட்டாலும் சரிதான், அது அது நீங்களும் உங்களுக்கும் கர்த்தருக்கு முடிய பிரச்சனை. ஆமென். அப்ப நாங்கள் அதுலயும் கர்த்தர் என்ன சொல்றார், மாதிரியாய் விசுவாசிகளுக்குள்ளே மாதிரியாய். ஓகே, ஒரு சகோதரன் இல்லாட்டி என்னோட சகோதரி அதை செய்யலன்னு சொன்னால் நீங்க அதற்கு மாதிரியா இருங்க. அவன் பார்த்துட்டு திருந்தட்டும். ஓகே, நான் செய்யறதான் ஆனா அவன் செய்யறான், அதான் ஜேசு ஒரு கணத்தை வரைஞ்சா மறு கணத்தை காட்டுன்னு சொல்றேன். ஆமென். அப்ப நீங்கள் அதுக்கு மாதிரியா இருங்க. இப்பவும் உங்க ஜனங்கள் என்னண்டா நியாயத்தை இப்படியே இருக்கிறாங்க, கல்லுக்கு கல் பல்லுக்கு பல். அவ சொல்லிருந்தா நானும் சொல்ல மாட்டேன், அவ அடிச்சாலும் நான் திருப்பி எடுப்பேன். அப்படியான சூழ்நிலைக்கு போய் ஓகே, நாங்கள் ஆவியிலும் அன்பிலும் எப்பவுமே நிறைஞ்சிருக்கணும். அப்பதான் பரிபூர்ணமா இருக்கு. அந்த வசந்த நம்பர் 7 சொன்னா அவங்க சொன்னா பரிபூர்ணம் செஞ்சிருவாங்க. அப்படியா டிரைவா இருக்கு. அதே போல பாருங்கள், அடுத்த வசனம் சொல்றது விசுவாசத்திலும் கற்பிலும். அப்ப மாதிரியா இருக்கணும் விசுவாசம். நீங்க விசுவாசம் இல்லைன்னு சொன்னால் அதுல ஒன்றுமே இல்லை. ஆமென். உங்களுக்கு ஒரு காரியம் நிறைவேறணும் என்று சொன்னால் அதுல நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் அதுல ஒன்றுமே இல்லை. நீங்க ஒரு ஒரு சாப்பாடு செய்றீங்க, அது சரியா வரும்ன்ற ஒரு கால்குலேட் வச்சிருப்பீங்க. அப்படிதான் இப்ப சாப்பாடு செய்வாங்க. இங்க இவ்வளவு போடணும் என்ற ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஆனால் அதிலும் மேலாக கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கை வைக்கிற வேளையில அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையும். அது வந்து உங்களுக்கு 2 மரமா நீங்க யோசிக்க தேவையில்லை, கட்டாயம் கிடைக்கும். ஆமே. ஆனால் அதுக்கு ஒரு நாளை கர்த்தர் வச்சிருப்பார். இப்ப உங்களுக்கு கற்பதிங்கனி ஆசீர்வாதம் சொல்லு வசனம் சொல்லுது. நீங்க கல்யாணம் கட்டாம கேட்க அந்த வசனம் கிடைச்சிட்டு நீங்க யோசிக்கலாமே, என்னோட கற்பதிங்கனியை கிடைச்சிட்டு அது அந்த ஒரு நாளை கர்த்தர் வச்சிருப்பார். ஆமே. அதுக்காக காத்திருக்கிற வேளையில அவர் அதை ஆசீர்வார். அப்ப இங்கே தீமோத்தேயு பவுலடிகள் சொல்லுகிறார், நீ மற்றவர்களுக்கு விசுவாசத்திலும் கற்பிலும் உண்மையாயிரு, மாதிரியாயிரு. எல்லாரும் ஒரு மாதிரி இல்ல, மாதிரியாயிரு. ஆமென். அப்படி இருக்கிற வேளையில இன்னொருவன் உங்களை நோக்கி வருவான். நான் நம்படி பாருங்க, சில பேர் உங்கள்கிட்ட வந்து புறஜாதியனும் வந்து உங்களுக்கு விண்ணப்பத்தை தருவான், நீ இதற்கா ஜெபின்னு சொல்லி. ஆமென். அப்ப ஜெபிக்கிற வேளையில அது நிறைவாகிற வேளையில அவன் தேடி வருவான், கத்தரை தேடி. இவங்க சொன்னது உண்மைதான். ஆமென். அப்ப பாருங்கள், விசுவாசத்திலும் கற்பிலும் உண்மையா இருக்கு. கற்பிலும் என்று சொல்கிற வேளையில அங்க யோசப்பை போல உண்மையா இருக்கணும். ஆமென். அதே போல பாருங்கள், இவ்வளவு காரியங்களை நீங்கள் பெர்ஃபெக்ட்டா செய்வீங்களேன்னு சொன்னால் நீங்க பரலோகத்துக்கு கட்டாயம் அதுக்கு நீங்க மனம் யோசிக்க தேவையில்லை. நான் போவேன்னு சொல்லி கட்டாயம் கர்த்தர் உங்களை அழைத்து செல்வார். அதே போல பாருங்கள், அந்த 15-12 கொடுக்க
தீட்டப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுவதை மனசனை தீட்டப்படுத்தும் என்றார். ஆமீன். அப்ப நான் அந்த முதல் சொன்னல உங்களுக்கு வார்த்தைன்னு சொல்லுதுன்னு சொன்னேன்ல, அதுல பாருங்க இன்னைக்கு அநேக பேர் நினைக்கிறாங்க வாய்க்குள்ள போறதும் இன்னைக்கு அந்த பண்டி வச்சு சாப்பிடலாமா அப்படி இப்படி எல்லாம் கணக்கு கழி போகுது, இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமான்னு. அது உங்களை தீட்டுப்படுத்தாது. ஆனா நீங்க உங்களுடைய பேசுறீங்கல்ல அந்த வார்த்தை எங்க இருந்து வருது சொல்லுங்க, இருதயத்திலிருந்து வருது, அதுதான் உங்களை தீட்டுப்படுத்த போகுது. அப்ப இன்றைக்கு அநேக பேருக்கு எங்களுக்கு தெரியாது, நாங்க திடீர்னு கோபம் வந்தா டக்குன்னு எதையோ சொல்லிடுறோம் எங்களோட வாய்க்குல இருந்து. அதான் கதை சொல்லுங்க, உங்களை கோவிக்கிறவர்களை உங்களை பகைக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. ஆமீன். அப்ப பாருங்க, நீங்க சாப்பிடுற சாப்பாடு ஒன்னாலுமே உங்களை தீட்டுப்படுத்தாது. அதான் அந்த பரிசேயர்கள் சொல்லுவாங்க, நீ கையை கழுவு, இன்றைக்கு சாப்பிடலாமா இல்ல இன்றைக்கு ஓய்வு நாள் சாப்பிடலாமான்னு அநேக சொல்லுவாங்க. சொல்ற வாய்க்குள்ள போறோம் தீட்டுப்படுத்தாது. நீங்க உங்களுடைய வாயால பேசுறதுதான் தீட்டுப்படுத்தும். என்ன சொன்னா இன்றைய நாட்கள்ல அநேக பேர் பழி விலகி போனது காரணம் எங்களுடைய வாய் பேச்சுதான். நாங்க அதை சொன்ன மாதிரி அன்பா இருந்தோம்னு சொல்லியிருந்தால் எல்லாரும் தேடி வருவாங்க. நாங்க பேசுறது என்ன சொல்லுவோம், அந்த சுடுதண்ணி மாதிரி இப்படி சுடணும், டக்குன்னு சுட்டாதான் அவங்க விளங்க மாட்டேன். ஆனால் அப்படி பேசுறதால என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒருவன் இடரடி போகிறான் சபையை. ஆமே. அப்ப அதுக்கு மிகப்பெரிய கணக்கு காட்டணும் கடவுளுக்கு. என்ன சொன்னா ஒரு ஆடு சபையை விட்டு விலகி போறதுக்கு நாங்க எப்பவுமே காரணமாய் இருக்கக்கூடாது. எப்பவுமே அந்த வார்த்தையில கவனமா இருக்கணும். நீங்க சாப்பிடுங்க, சைனீஸ் சாப்பிடுங்க, எதே சாப்பிடுங்க, ஆனா பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்க எப்பவுமே கவனமா இருக்கணும். அதாவது 15-18 சொல்றது, வாயிலிருந்து புறப்படுகிறது, இதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது, அவைகளே மனுஷனை தீட்டுப்படுது. பாத்தீங்க உங்களுடைய. அப்பதான் எப்பவுமே உங்களுடைய இருதயத்தை நாங்கள் எப்பவுமே கவனமாய் அதுக்கேற்ற வசனங்கள் வார்த்தைகளோடு அதான் சொல்லுவாங்க, நீங்க வீட்டுல என்ன செய்யறீங்களோ புறப்படியல் அது நீங்க வெளியில போய் யாராவது ஏதாவது புறப்பாடு வந்துட்டா டக்குன்னு அது வாய்க்குள்ள வரும், கட்டாயம் வரும். அப்ப எப்பவுமே நாங்கள் அதுலயும் கவனமாய் இருக்கணும். ஒருவேளை நாங்க இவ்வளவு நாட்களும் அந்த காரியங்களை நாங்கள் பின்தங்கி இருந்தோமா இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் இன்றைய நாள்ல கத்த சொல்ற, நீ இந்த பகுதிகளில் திருந்து மாற்றத்தை கொண்டு வா. அந்த அண்டைக்கு ராஜ்யத்துல ஒரு கேள்வி சொன்னார், என்ன நீங்கள் பரிசுத்தவனா மாறிட்டீங்களாண்டா? ஒரு சோதனை, நான் பரிசுத்தவனா மாறிக்கொண்டு வருவேன். எந்த காலத்துக்கு நீங்கள் இப்படியே சொல்லி கொண்டு போக போறீங்க? அதான் எந்த மட்டும் நீங்க குந்தி எழுப்ப போறீங்க? நீ வசனத்தை கேட்டீங்கன்னா கேள். அதான் ஒரு வசனம் சொல்லுது, நீ மறந்திருந்து எல்லாட்டிக்கு பிள்ளையான வழியை நீ நல்லா செய்துட்டு போ. அப்ப நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில எப்பவுமே சில காரியங்களை எல்லா காரியங்களையும் நாங்க 100% செய்ய முடியாது. ஆனாலும் இயன்ற அளவு நாங்கள் இந்த காரியங்களை நிச்சயமா செய்யணும். ஏனென்றால் மற்றவர்களுக்கு நீங்கள் அசட்டை பண்றதுக்கு இடம் கொடுக்கிறீர்கள். நீங்க எந்த இடத்துல செய்றீங்களா உடனே அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கீங்க. நாங்க சில வேளையில இப்ப எங்களுடைய பாஸ்டர் பார்க்கல, நளின் பார்க்கல, எல்லாருடைய யாரும் பார்க்கல, கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கிறார். ஆமே. ஒருவேளை உலகத்தான் உங்களை பார்க்கிற வேளையில நாங்கள் ஒரு கேலி பொருளாக போய்விடுவோம். அதுக்காகத்தான் கர்த்தர் ஏன் இந்த வசனம் தீமத்தேயுடைய கடிதத்தை ஏன் இதில் வச்சுக்கிறார்? அது உங்களுக்கும் தேவை கட்டாயம். அப்ப நாங்க அவ்வளவு வசனங்கள்லயும் நாங்க எப்பவுமே கவனமா இருக்கணும். ஓகே, அவ்வளவுதான். ஓகே.